ரணிலின் கைது யூடியூபருக்கு எப்படி முன்கூட்டியே தெரியும்? எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கேள்வி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என்று யூடியூப் சமூக வலைதள கணக்கை கொண்ட ஒருவர் எவ்வாறு முன்கூட்டியே உறுதியாக கூறினார்? அவரது இந்த கணிப்பும் நிச்சயம் தற்செயலானது ஒரு கணிப்பாக இருக்க முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கின்றார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸலத்தில் செய்துள்ள பதிவிலேயே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி இருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் தனது பதிவில் குறித்த யூடியூப் சமூக வலைத்தள நபரின் கணிப்பு தற்செயலானதா அல்லது திட்டமிட்டதா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். யூடியூபர் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்பதை நடப்பதற்கு முன்னவே எதிர்கூறுவது எவ்வாறு? இது வெறும் தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது. இது ஒரு திட்டமிட்ட நிகழ்வாக அமைந்திருக்க முடியுமா? அல்லது உண்மையாக இருந்தால் சட்டம் ஒழுங்கு போன்ற உன்னதமான ஒரு விடயம் மலிவான நாடக காட்சியாக மாறும். அந்த நாள் மோசமான நாளாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய இந்த கைது தொடர்பாக தன்னுடைய எக்ஸல பதிவில் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நேற்று தினம் அவருடைய இந்த கைது தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பல்வேறு தரப்பும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். தலைவர்கள் தங்களுடைய ஆதங்கங்களை வெளியிட்டிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கைது முறையற்றது, தலைவர்கள் ஆதங்கம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் வாக்குமூலம் அளிக்க சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டமை குறித்து அரசியல் தலைவர்கள் தமது ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கிறார். அத்தோடு அரசியல் பிரமுகர்கள் பலரும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தங்களுடைய அவருக்கான ஆதரவை வெளிப்படுத்தியிருந்ததாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன, முன்னாள் அமைச்சர்களான ஆந்திர பிரதேச யாப்பா உள்ளிட்ட ஐக்கிய தேசிய கட்சி முக்கியஸ்தர்கள், எதிர்க்கட்சி பார்லிமெண்ட் பலரும் நீதிமன்ற வளாகத்தில் இருந்தார்கள். எனவே இந்நிலையில் முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரியும் தொடர்பில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார். ஒரு யூடியூபர் கணித்தபடி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள மிகவும் கவலை அளிக்கிறது. இத்தகைய நடவடிக்கைகள் நீதித்துறையை குறைமதிப்புக்கு உட்படுத்தும், பழிவாங்கும் மற்றும் அழிவுகரமான அரசியலின் கீழ்த்தரமான போக்கை பிரதிபலிக்கிறது. எனவே இந்த சுழற்சி முடிவுக்கு வர வேண்டும். இலங்கை பகுத்தறிவு மற்றும் சிறத்தன்மை கொண்ட அரசியலுக்கு தகுதியானது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் என்பதாகவும் நேற்று தினம் அலி சப்ரி அவர்களும் இந்த இடத்தில் கலந்து கொண்ட போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல் நேற்றைய பாராளுமன்றத்தில் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் இது தொடர்பான தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. திட்டமிட்டே ரணில் கைது, மோகா தலைவர் ஹக்கீம் சபையில் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் முன்கூட்டியே திட்டமிட்ட செயலாகும். அதனாலேயே யூடியூப் அலைவரிசையாளர் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவார் என ஏற்கனவே அறிவித்திருந்தார் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வடகிழக்கு மற்றும் மலையக பகுதியில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமைகள் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழரசு கட்சி கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்கிறது. அதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் இன்று, அதாவது நேற்று கைது செய்யப்படுவது குறித்து யூடியூப் அலைவரிசையாளர் ஒருவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு அது எப்படி தெரியும்? அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் அவருக்கு சில துப்புக்களை கொடுத்திருக்கலாம். இதுதான் அரசாங்கத்தின் புதிய கலாசாரம் என கேட்கின்றோம். சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவோ இந்த நாட்டின் தலைவராக இருந்த வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு இருந்தால் அது தொடர்பில் பி அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து அவரை நீதிமன்ற அழைப்பாணை விடுவிக்கப்பட்டிருந்தால் அவர் சட்டத்தரணிகள் தொடர்பில் செயற்பட்டு பிணையில் எடுக்க நடவடிக்கை எடுத்திருப்பார்கள். இதுதான் சாதாரண நடைமுறை. இதனை விடுத்து நாட்டின் முன்னாள் தலைவர் ஒருவரை வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள அழைத்து பின்னர் கைது செய்வது முறையான நடவடிக்கை அல்ல. அவருக்கு எதிராக பி அறிக்கை தாக்கல் செய்திருக்கலாம். நாட்டின் முன்னாள் தலைவர் என்ற வகையில் ஒரு அடிப்படை நாகரிகம் பின்பற்றியிருக்கப்பட வேண்டும். அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருந்தால் அது தொடர்பில் நீதிமன்றில் விசாரணை நடத்தப்பட்டு பின்னர் அவரை கைது செய்வது தொடர்பில் நீதிமன்றம் தீர்மானித்திருக்கும் என்பதாகவும் நேற்று தினம் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இவ்வாறு தன்னுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம்.